பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், மகனே மகளே, நீ கவலையோடு இருக்கின்றாயா? நான் உன்னை உன்னுடைய சுற்றத்தார்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை உயர்த்தப் போகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். இதை நாம் பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இதை நாம் வேதத்தின் வழியாக பார்க்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகத்திலே கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் யோசுவாவை தெரிந்தெடுக்கிறார். ஏன் தேவன் அவரை தெரிந்தெடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவனாக இருந்தபடியினால் தேவன் அவனை தெரிந்தெடுக்கின்றார். இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த யோசுவாவை தெரிந்தெடுத்தது மட்டுமல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவனை மேன்மைப்படுத்துகின்றார். இதை யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த யோர்தானை கடந்து செல்ல வேண்டும். கர்த்தர் யோசுவாவினிடத்தில் சொல்கின்றார், நீ ஜனங்களிடத்திலே சொல்லு, இன்று கர்த்தர் சொல்கிறதாவது, ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகின்ற போது அவருடைய பாதங்கள் இந்த யோர்தானிலே படுகின்ற பொழுது இந்த யோர்தான் குவியலாக நிற்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த யோர்தானை கடந்து செல்வார்கள் என்று சொன்னபடி அவ்வாறே நிகழ்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக இந்த மோசேயை தேவன் மகிமைப்படுத்துகின்றார். இங்கே அவனை எல்லோருக்கும் மேன்பாக உயர்த்துகின்றார். தேவன் ஒருவரை தெரிந்தெடுத்தால் அவரை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இந்த யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவனாய் இருந்தபடினாலே இந்த மகிமை அவன் பெற்றுக்கொண்டான். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நாமும் ஆசாரிப்பு கூடம், அதாவது தேவ சமூகத்தை நாடுகிறவர்களாக இயேசுவின் பாதம் ஒன்றே போதும் என்றபடி இயேசுவின் பிரசன்னத்தை நாடி அவருடைய பாதத்திலே கண்ணீரோடு நாம் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது இந்த யோசுவாவை உயர்த்திய தேவன் நம்மளையும் உயர்த்தி நம்மை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். யோசுவாவுக்கு செய்த தேவன் இன்று உங்களுக்கும் செய்ய போகின்றார். நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனை, துதிக்கிறோம் அப்பா. அந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக நீர் உயர்த்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அவர்கள் உம்முடைய தேவ பிரசன்னத்தை நாடுகிறவர்களாக இருந்த யோசுவாவை போல ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்க நீரே அவர்களை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.